ஸோ ஒரு நியூபார்ன் பேபியோடைய மதர் ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கலாம்? ஸோ ஃபஸ்ட் திங் நல்லா வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அவங்ககிட்ட சொல்லலாம். பேபி வந்து நல்லா ஃபீட் பண்ணுது, ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாசிட்டிவாக பேசலாம். செகண்ட் முக்கியமானது, சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸை செலிப்ரேட் பண்ணலாம், ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேபி வந்து ஒரு 1/2 கிலோ வெயிட் போட்டுருச்சுன்னா அது ஒரு சின்ன அந்த மைல் ஸ்டோனை செலிப்ரேட் பண்ணலாம். பேபி 1 கிலோ வெயிட் போட்டுச்சுன்னா பிறந்ததுலேருந்து அதை ஒரு மைல் ஸ்டோனை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ பேபிஸ் வந்து ஒரு 4 or 5 monthஸில் அவங்களுடைய பர்த் வெயிட்லேருந்து டபுள் ஆகும். ஸோ இந்த பர்த் வெயிட் டபுள் ஆச்சுன்னா அது ஒரு மைல் ஸ்டோனாக செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணலாம். மூன்றாவது, ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணணும். அதாவது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என் குழந்தை வந்து ஃபஸ்ட் மந்தில் 1 கிலோ போடணும்னா அவங்க மென்டலி அவங்க வந்து ஒரு நம்பரை வச்சுக்குவாங்க. அதை வந்து அச்சீவ் பண்ண முடியலன்னா ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக குழந்தைக்கு வந்து உங்களுக்கு டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட் மந்தில் எவ்வளோ கெயின் பண்ணணும் வெயிட்டு, செகண்ட் மந்தில் எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணிக்கலாம்.